தொலைந்த திசைக்காட்டி. த லாஸ்ட் காம்பஸ். காலேஜ் விடுமுறையின் கடைசி நாள். ஏமா, ரியான், சாம் மூவரும் காலேஜ் அருகே உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். நேரம் மாலை. கிளிகள் கூவிக்கொண்டிருக்க சிறிய காற்று வீசிக்கொண்டிருந்தது. ரியான், பந்து தூரமாக சென்றுவிட்டது, அதை எடுத்து வா என்றாள் ஏமா. ரியான் ஓடி சென்று பந்தை பிடிக்க முயன்றபோது நிலத்தில் ஒரே நேரத்தில் பளிச்சென ஒளிர்ந்த ஒரு பொருள். என்ன இது என்றபடி மண்ணை கலைத்து அந்த பொருளை எடுத்து பார்த்தான். அது ஒரு பழைய தங்கம் போன்ற மெட்டலாலான திசைக்காட்டி. அந்த திசைக்காட்டி இவர்களை ஒரு மர்மத்திற்குள் கொண்டு சேர்க்கப் போகிறது எனத் தெரியாமல். ரியான் திசைக்காட்டியை கவனமாக பார்த்தான். இந்த திசைக்காட்டி சாதாரணமானதல்ல. இது வழக்கமான வடிவத்தில் இல்லாமல் வித்தியாசமான குறியீடுகள் இருக்கின்றன என்றான். பார்க்க அற்புதமாக இருக்கிறது என்றாள் ஏமா அதைப் பார்த்து. அந்த நேரத்தில் திசைக்காட்டியின் ஊசி தானாகவே நகர்ந்து ஒரு காட்டை நோக்கி சுட்டிக் காட்டியது. நமக்கு வழிகாட்டுகிற மாதிரி இருக்கிறது என்றான் சாம் ஆச்சரியத்துடன். ஏமா சற்று யோசித்தாள். இதில் நிச்சயமாக ஏதோ இரகசியம் இருக்கிறது. நாம் இதைத் தொடர்ந்து சென்று பார்க்கலாமா என்றாள். நிச்சயமாக என்று ஒரே குரலில் கூறினார்கள் ரியான், சாம். அவர்கள் மூவரும் காற்றுக்குள் பயணிக்கத் தொடங்கினார்கள். காடு அடர்ந்து கொண்டே இருந்தது. எங்கே போனாலும் புல்லும் மரங்களும் மட்டுமே. ஆனால் திசைக்காட்டி அவர்கள் சென்ற திசையில் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. சில நொடிகளில் அவர்கள் ஒரு பெரிய பாறைக்கு முன் வந்து நின்றார்கள். இது வரைபடத்தில் உள்ள மர்மக்கல் போல இருக்கிறது என்றான் ரியான். அந்த பாறையில் சில எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்தன. நேரத்தின் கணக்கை சரியாக வைத்து அமைக்கவும் என எழுதியிருந்தது. இதன் அர்த்தம் என்ன? சாமுக்கு புரியவில்லை. ஏமா திசைக்காட்டியை கவனமாக பார்த்தாள். இது நேரத்தை காட்டும் என்று தோன்றுகிறது. நம்மால் இதை சரியாக அமைக்க முடியும். அவர்கள் திசைக்காட்டியின் ஊசியை அந்த பாறையில் செதுக்கப்பட்ட நேரத்திற்கு அமைத்தார்கள். சில வினாடிகள் சென்றதும் மரங்களுக்கு இடையே ஒரு மறைமுக பாதை தென்பட்டது. அவர்கள் அந்த வழியில் சென்றனர். வழி குறுகியது. இடது பக்கம் சுவர், வலது பக்கம் ஓர் இருண்ட பாதை. முன்னால் ஓர் எழுத்து, முன்னேற உன் திசையை பின்பற்று என்று எழுதியிருந்தது. ஏமா திசைக்காட்டியை பார்த்தாள். ஊசி நேராக ஒரு பாதையை நோக்கி சுட்டிக் காட்டியது. அவர்கள் துணிச்சலுடன் அந்த பாதையில் சென்றனர். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு சிறிய அறைக்குள் வந்தனர். அறையின் மையத்தில் ஒரு பழைய பெட்டி இருந்தது. ரியான் அதைத் திறந்தான். அதற்குள் ஒரு பழைய வரைபடம், ஒரு பரிசோதனை நோட்டும் இருந்தன. அதில் எழுதியிருந்தது, இது வெறும் தொடக்கம் என்று. உண்மையான தேடல் இப்போதுதான் தொடங்குகிறது என்று. சாம், ரியான், எமா மூவரும் முகங்களை பார்த்து கொண்டனர். நம்முடைய பயணம் இன்னும் முடியவில்லை என்றான் சாம். அதனால் அடுத்தபடியாக எங்கு செல்லலாம் என்றாள் எமா. திசைக்காட்டியின் ஊசி மீண்டும் நகரத் தொடங்கியது. அந்த மர்மமான திசைக்காட்டி வரைபடத்தின் மூலம் இன்னும் ஒரு புதையலுக்கு திசை காட்டுகிறது. இப்போது மூவரும் புதிய பயணத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். புதிய பயணம் தொடங்குகிறது. அந்த இரவு மூவரும் எமாவின் வீட்டில் சந்தித்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்த வரைபடத்தை மேசையில் பரப்பி வைத்து ஆராய்ந்தனர். இந்த வரைபடம் ஒரு பழைய கோட்டைக்கு வழிகாட்டுகிறது, ரியான் விரலை வைத்து சொன்னான். ஆனால் அது எங்கே இருக்கிறது? சாம் ஆச்சரியமாக கேட்டான். எமா திசைக்காட்டியை வரைபடத்தின் மீது வைத்ததும் அது தானாகவே நகர்ந்து ஒரு புதிய திசையைச் சுட்டிக்காட்டியது. இது நம்மை அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்லப் போகிறது என்றார்கள். நாளைக்கு காலை விடியலுடன் செல்லலாம், எமா உற்சாகமாகச் சொன்னாள். அடுத்த நாள் காலை மூவரும் தங்கள் பைக்குகளில் அந்த திசைக்காட்டியில் காட்டும் வழியில் பயணம் செய்தார்கள். அது அவர்களை பள்ளிக்குப் பின்னால் இருந்த பழைய காலியாக கிடக்கும் ஒரு கோட்டைக்கு கொண்டு சென்றது. இந்த கோட்டை பல வருடங்களாக விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, ரியான் எச்சரிக்கையாக சொன்னான். அப்படியென்றால் இதன் உள்ளே நிச்சயமாக ஏதோ மர்மம் இருக்கும், சாம் உற்சாகமாக கூறினான். மூவரும் கோட்டையின் பின்புறத்திலிருந்த ஒரு சிறிய வழியாக உள்ளே நுழைந்தார்கள். அந்த இடம் பழைய கதை புத்தகத்தில் வரும் இடங்களைப் போல் இருந்தது. அவர்கள் உள்ளே சென்றபோது ஒரு பெரிய வரவேற்பறையின் முடிவில் மர்மமான கதவு ஒன்றிருந்தது. கதவின் மீது சில புரியாத எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இந்த எழுத்துக்களில் ஏதாவது ரகசியம் இருக்கலாம், ரியான் கவனமாகச் சொன்னான். அப்போது திசைக்காட்டியின் ஊசி மெதுவாகச் சுற்றி
கதவின் அருகே இருந்த ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை சுட்டிக்காட்டியது. இந்த சின்னத்தை பார்க்க வேண்டும், ஏமா கூறினாள். அவர்கள் சுற்றிப் பார்த்தபோது அந்த சின்னம் ஒரு பழைய சிலையின் பின்னால் மறைந்திருப்பதை கவனித்தார்கள். அவர்கள் அந்த சிலையை நகர்த்தியவுடன் கதவு தானாகவே திறந்துவிட்டது. இது நிச்சயமாக ஒரு முக்கியமான இடம், சாம் ஆச்சரியமாக சொன்னான். புதையல் உள்ளே இருக்கிறதா என ஏமா கேட்டாள். கதவுக்குள் சென்ற மூவரும் அங்கே இருந்த பழைய பெட்டிகளை கவனித்தார்கள். அவற்றின் மீது தூசி படிந்திருந்தது. ஒரு பெரிய பெட்டியை திறந்தபோது அவர்கள் உள்ளே ஒரு பழைய காகிதச் சுருளைப் பார்த்தார்கள். அதில் எழுதியிருந்தது, இங்கே இருக்கும் ஒவ்வொரு குறியீடும் மற்றொரு புதையலுக்கான வழிகாட்டியாகும். முதல் நிலை முடிந்தது, அடுத்த நிலைக்கு தயாராகுங்கள் என்று எழுதியிருந்தது. என்ன, இதுதான் முதல் நிலையா? அதனால் இது இன்னும் தொடரும். ரியான் ஆச்சரியமாகச் சொன்னான். மூவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து, இது ஒரு பெரிய ரகசியத்திற்கான தொடக்கம்தான் என்று உணர்ந்தார்கள். இன்னும் அதிகமான பயணங்கள் அவர்களை எதிர்பார்க்கின்றன. இந்த கதை இன்னும் பல பாகங்களாக சுவாரஸ்யமான திகில் நிகழ்வுகளுடன் இருக்கும். இந்த கதையை மீண்டும் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களே.